அமெரிக்கா ஈரான் போர் பலரை பலவிதங்களில் பாதித்திருக்கிறது. ஆனால் அந்த பாதிப்பு நம் வீட்டு கிச்சன் வரைக்கும் எதிரொலித்தது என்றால் அது எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விஷயத்தில்தான். அந்த பிரச்சினைக்கு முடிவு கட்ட மத்திய அரசு ஒரு திட்டத்தை வகுத்துள்ளது. அது என்ன என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவின் சமையல் கேஸ் எனப்படும் எல்பிஜி இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சமையல் எரிவாயுவை சார்ந்திருப்பதை குறைத்து மின்சார அடுப்புகளின் பயன்பாட்டை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் 3.30 கோடி டன் எல்பிஜி தேவை உள்ளது. இதில் சுமார் 65% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அதிலும் சுமார் 90% எல்பிஜி மேற்காசிய நாடுகளில் இருந்தே பெறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் ஏற்படும் போர் மற்றும் அரசியல் பதற்றங்கள் இந்தியாவின் சமையல் கேஸ் விநியோகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சில மாதங்களுக்கு முன்பு சமையல் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது சிலிண்டர் விநியோகத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டனர். இதையடுத்து மாற்று சமையல் முறைகளின் தேவையும் அதிகரித்தது. இந்நிலையில் மின்சார அடுப்புகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை பரிசீலித்து வருகிறது. மின்சார அடுப்பில் சமையல் செய்வதற்கு ஆகும் செலவு கேஸ், விறகு அடுப்பு அல்லது மற்ற சமையல் முறைகளை ஒப்பிடும்போது 1/3 பங்கே செலவாகிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி. மேலும் மின்சார அடுப்புகளுக்கான உபகரணங்களின் இறக்குமதி வரியை குறைப்பது, மானியங்களை வழங்குவது, மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. மட்டுமல்லாமல் தற்போது வெளிநாடுகளில் இருந்து குறிப்பாக சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சில மின்சார அடுப்பு உபகரணங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. மின்சார அடுப்புகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரியை 18%-இலிருந்து 5% குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் மின்சார அடுப்புகளின் பயன்பாடு அதிகரிப்பதால் மின் தேவையும் உயரும் என்பதால் மின் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுள்ளது. தற்போது ஆண்டுக்கு சுமார் 1 கோடி மின்சார அடுப்புகள் தயாரிக்கப்படும் நிலையில் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு உற்பத்தியை 2 கோடியாக உயர்த்த உற்பத்தியாளர்கள் இலக்கு நிர்ணயித்துள்ளனர் என்பது கவனிக்கத்தக்கது.